இன்னைக்கு 98 வாங்கிறது அப்படிங்கிறது எத்தாம் பெரிய செயல். அந்த 98 மார்க்கை பார்த்துக்கிட்டு நம்ம ஏதாச்சும் மகிழ்ச்சி அடைகிறோமா? எங்கே போச்சு 2, எங்கே 2 போச்சுன்னு. இப்போ நான் கல்லூரி பேராசிரியர். இப்போ இன்டர்னல் மார்க் திருத்தி எல்லாம் கொடுத்தேன். 95 வாங்கிட்டு என் வகுப்புல அமுதான்னு ஒரு புள்ள தேம்பி தேம்பி அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்குது. 5 மார்க் வாங்கியிருக்கிறான் முருகவேலு. அவன் கெக்க புக்கே நாங்கள் சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நான் பார்த்தேன், அமுதா 95 வாங்கிட்டிய அமுதா, ஏன் அமுதா அழுகிறேன்னு. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லைங்க மேடம், இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா நான் சென்டம் ஆயிருப்பேன் 5 மார்க் போச்சே அப்படின்னு சொல்லி அது அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்குது. சிரிக்கிற முருகவேலை பார்த்து கேட்டேன், ஏண்டா முருகவேல், அமுதாளை பாரு, 95 மார்க் வாங்கிட்டு 5 போச்சேன்னு அழுகிறா, 5 வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிறைய வெக்கமா இல்லையான்னு. அவன் சொன்னா, போங்க டீச்சர், போட்ட உங்களுக்கே வெக்கம் இல்லை, நான் ஏன் டீச்சர் வருத்தப்படணும்னா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க. அவங்கிட்ட பாடம் நான் கத்துட்டு வந்திருக்கிற, படிப்பினை எங்கிருந்து வேணாலும் கத்துக்கலாங்க. உடனே அவன் சொன்னா, மேடம் அந்த சிஸ்டருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா. அட 5 மார்க்கு குறையுதுன்னு அழுதுட்டு இருக்குதுடானே, இந்தாங்க இந்த மார்க் அந்த சிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை அவ்வளவு இயல்பாக எடுத்துக்கிறான். ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி எந்த சூழலிலும் நம்முடைய மனசை நம்ம மகிழ்ச்சியாக வச்சிருந்தோன்னு வைங்க, நாம் நினச்சிருக்கிறோம் மார்க் வாங்கினா மகிழ்ச்சியாவோன்னு. மார்க் வாங்கினா மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் மார்க் வாங்க முடியுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. போட்டு இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம இன்னைக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? எனக்கு இதை விடங்க, எல்கேஜி தான் முதல் நாள் அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கு. முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருக்கு. உடனே அம்மா பார்த்துட்டு சொல்லு, டே தம்பி, எப்படியாவது படிச்சு நீ டாக்டர் ஆயிரடா, நீ அடுத்தவங்களுக்கு ஊசி போடுறத அம்மா கண்ணார பார்க்கோண்டா. அவன் முதல் நாள் எல்கேஜி போயிட்டு வந்திருப்பான். சரிம்மா நான் டாக்டர் ஆகிறமாங்கிறது. அப்பா வருவார், தம்பி இங்கே பாரு, நான் கலெக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டேன் தம்பி, வெறும் குமாஸ்தாவாத்தான் இருக்கிறேன் தம்பி, எப்படியாவது நீ கலெக்டர் ஆயிரணும் தம்பி, எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிக்கணும், என் 2 கண்ணால பார்க்கணும். யாரு? அப்பா. அவன் முதல் நாள் எல்கேஜி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருப்பா. உடனே அவன் சொல்லுவா, சரிப்பா நான் கலெக்டர் ஆயிரனப்பா. தாத்தா வருவார், தம்பி அவங்கெல்லாம் கிடக்குறாங்க குடு, நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் அட்டை போட்டாரு, நீ பெரிய வக்கீல் ஆயிரு, அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்துரு. யாரு? தாத்தா. அவன் எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருப்பா. உடனே அவன் சொல்லுவா, சரி தாத்தா நான் வக்கீல் ஆயிடுறேன். உடனே பாட்டி அவங்கெல்லாம் கிடக்குறாங்க தம்பி, நீ படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆயிரு, வீதி பூரா வீட்டை கட்டு, நான் போய் வாடகை வாங்கிட்டு வந்துடுறேன். யாரு? பாட்டி. யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் டாக்டர் ஆவானா, வக்கீல் ஆவானா, கலெக்டர் ஆவானா, என்ஜினியர் ஆவானா? பைத்தியமாவா? எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்புகளை போட்டு திணிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாரம் கூடிட்டே தானே இருக்கு. நீங்க அதிலிருந்து விடுபட முடியுதா? அது மாணவர்களா இருந்தாலும் நாம இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு பாரம் மனசுக்குள்ள. இப்ப நான் இந்த நிகழ்ச்சி கிளம்புனேன், இன்னைக்கு எங்க நிகழ்ச்சின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இப்படி கரூர் புத்தக திருவிழாவில் கூப்பிட்டுருக்குறாங்கன்னு. உனக்கு என்ன தெரியுன்னு அங்கெல்லாம் கூப்பிடுறாங்கன்னாரு. நான் சொன்னேன், ஏதோ 4 தெரியும் தாங்க என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரே வார்த்தையில் சொன்னார், உனக்கும் ஒன்றும் தெரியாது, உன்னை கூப்பிட்டவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது போனாரு. வரையில நான் அந்த வேதனையோடையே மனசுக்குள்ளே வந்துருக்கு இங்கே நின்றுட்டு இருக்கேன். அப்போ ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம அது மனசில் போட்டு அழுத்தி அதிலிருந்து சீக்கிரம் வெளியில் வர்றோமா? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டுட்டா. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா பண்ணுது. ஏதோ பூனையை முழுங்கிட்ட மாட்டிருக்குது. உடனே ஓடுனா டாக்டர்கிட்ட, டாக்டர் பூனையை முழுங்கிட்ட நாட்டிருக்குதுங்க டாக்டர், ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். அவர் ஸ்கேன் பண்ணார். ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாரு. அவனுக்கு நம்பிக்கை வரல, ஏன்னா அவனுக்கு மறுபடி வயிற்றுக்குள்ள என்னமோ புரட்டிகிட்டே இருக்குது. மறுபடி இன்னொரு டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் நான் அங்கே போனேன், அவர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்களாவது நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். பார்த்தாரு, அவரு ஸ்கேன் பண்ணாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு. அவனுக்கு நம்பிக்கையே வரல. சரி நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா போயிடலான்னு பணக்கார பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான்.
போய் அங்கே சொன்னால் நாங்கள் 2 டாக்டர்கிட்ட பார்த்தா 2 பேர் இல்லைன்ட்டாங்க. டாக்டர் நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்கன்னு. அவர் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணார், ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் யோசிச்சார். என்ன பண்ணார், அந்த ஸ்கேனில் ஒரு பூனையை அவரே வரைஞ்சிட்டு டே பூனை இருக்குதுடா வா அடுத்த வாரம் எடுத்து விட்டுறேன்னாரு. இவனுக்கு இப்போ சந்தேகம் வந்தது. டாக்டர் எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, அங்கே எப்படி உங்களுக்கு பூனை சிக்குச்சுன்னு. அப்போ அவர் சொன்னார், டேய் அவங்கெல்லாம் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணாங்க, பூனை ஒளிஞ்சிடுது. நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணினேன், பூனை சிக்கிடுச்சடா, போயிட்டு அடுத்த வாரம் வாடான். இப்போ அங்கே இருக்கிற அந்த நர்ஸு கேட்டுது, ஏன் டாக்டர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, ஏன் டாக்டர் இப்படின்னுது. அவர் சொன்னார், அம்மா இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லம்மா, அவன் மனசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி வச்சிருக்கிறா, முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வரணும். அதனால நீ ஒன்று பண்ணு, ஒரு பூனையை பிடிச்சி அடுத்த வாரம் ரெடியா வச்சிருன்னாப்ல. அந்த அம்மா அதே மாதிரி பூனையை பிடிச்சி ரெடியா வச்சிடுது. அடுத்த வாரம் இவன் வந்தான். டாக்டர் சொன்னாரு, டே நான் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன்டா, நல்லா உட்கார வச்சு தலையில ஓங்கி நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவேன், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீ வாயை திறந்து சத்தம் போடுறா, பூனை வெளியே வந்துருன்னு. அதே மாதிரி உட்கார வச்சார். நல்ல கையை பலங்கொண்டு அழுத்தி அவன் நடு மண்டையில நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டினார். அவன் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனான். உடனே அந்த அம்மா குறுக்க பூனையை விட்டுச்சு. டேய் பூனை வெளியில வந்துடுச்சு, பிரச்சனை தீர்ந்தது போடான்னாரு. ஓன்னு உட்கார்ந்து அழுதான். ஏன்டா அழுகிற, அத பூனையை எடுத்தா சொல்லன். இல்ல டாக்டர், முழுங்கும் போது வெள்ளை பூனையா இருந்தது டாக்டர், ஓடும் போது கருப்பு பூனையா ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ள போய் குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா.